வஸல்லம். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ அன்ஸில்ஹுல் மக்ஆதல் முகர்ரப இந்தக யௌமல் கியாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த புனிதமான மாதத்திலே புனிதத்திற்குரிய ரஜபு திங்கள் 27ஆம் இரவிலே இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், வயதில் மூத்த பெரியவர்கள், நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய நற்பேறுகளுக்கு உரியவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான வாழ்வையும், மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்களை விட்டு, செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பை, நசீபை தருவானாக. உலகை விட்டு நம் மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும், நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ஒரு மாதத்தில், புனிதமான ஒரு இரவில் நாம் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். முதலில் இந்த நாள் சிறப்பானது என்று நாம் உறுதியாக நம்புவோம். இந்த நாளின் பரக்கத்து என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நாம் ஏதோ சில நிமிடங்கள் இங்கே அமரப்போகிறோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த அமருதல் எவ்வளவு பாக்கியமானது என்பதை உள்வாங்கிக் கொண்டால் இருக்கும் நேரம் அது அரை மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ, 1 மணி நேரமோ அல்லாஹ்விடத்திலே பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரா அல் மியாராஜ் 2 பெயர்கள் இதற்கு இருக்கிறது. இந்த 27வது பிறையிலே, ரஜபின் மாதம் 27வது பிறையில் நடந்த நிகழ்வுக்கு வரலாற்றிலே 2 பேர் இருக்கிறது. ஒன்று இஸ்ரா, நம் எல்லோருக்கும் தெரியும் 15வது ஜுஸுவினுடைய துவக்கம். அந்த அத்தியாயத்திற்கு பெயரே பனு இஸ்ராயில். அந்த அத்தியாயத்தினுடைய பெயர், ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு தலையங்கம் இருக்கல்லவா. சூரா, முதல் சூரா அல்ஹம்து சூரா என்று நாம் சொல்லுவோம், ஆனால் அதற்கு தலையங்கம் சூரா ஃபாத்திஹா. 2வது சூரா சூரா பக்ரா, அது தலையங்கம். அதே மாதிரி 15வது ஜுஸினுடைய முதல் வசனம் ஒரு அத்தியாயத்தின் துவக்கத்திலிருந்து அப்படியே துவங்குகிறது. அந்த அத்தியாயத்திற்கு பெயர் பனு இஸ்ராயில். அந்த துவக்க வசனமே இந்த இஸ்ரா பயணத்தை பற்றி தான் பேசுகிறது. சுபஹானல்லதீ யஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் இந்த நாளில் நடந்த நிகழ்ச்சியை தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒன்று விளங்கணும், நாம் எந்த நாளை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், குர்ஆன் எந்த நாளை கொண்டாடுகிறதோ அந்த நாளை, குர்ஆனில் எந்த நிகழ்வு உறுதிப்படுத்தப்பட்டு இன்னைக்கு மட்டும் இல்லை, என் சந்ததி, உங்கள் சந்ததி, உங்கள் சந்ததியுடைய சந்ததி, ஏன் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் படிக்கக்கூடிய, அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, விளக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, அல் குர்ஆனில் காலத்திற்கும் அழியாமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சூறாவில் ஒரு வசனம் எந்த நிகழ்வை கொண்டாடுகிறதோ அந்த நிகழ்வுக்காக வேண்டிதான் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இதை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஏனென்றால் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுங்க, அதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. இஸ்ரா மேராஜை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் சிறப்பிச்சு சொல்லும் அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இரவில் அப்படி ஒன்றும் பெரிய முக்கியத்துவம், அதனுடைய கவனக்குறைவு தானோ என்னவோ.
சமுதாயத்தில் இது மாதிரியான பேச்சுகளும் தேவையில்லாத விமர்சனங்களும் தேவையில்லாத இந்த விஷயங்களும் பரிமாறப்பட்டதின் விளைவுதானோ என்னவோ சமூகத்திற்கு இந்த நாளினுடைய முக்கியத்துவம் இன்னமும் பூரணமாக போய் இறங்கவில்லையோ என்ற எண்ணமும் சந்தேகமும் நமக்கு ஏற்படுகிறது. அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. காலம் முழுக்க நாமும் நம் சந்ததிகளும் குழப்பமில்லாமல் தெளிவோடு வாழக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அதி அற்புதமான நிகழ்வு நடந்த நாள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அல்லாஹ்வின் தூதரை அழைத்தான். அல்லாஹ்வை போய் நபிகள் பார்த்தார்கள், பயணப்பட்டார்கள். அந்த பயணம் முதல் பயணம் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தை நோக்கி, அதற்கடுத்து ஜெருசலத்திலிருந்து இறைவனின் அந்த பேர் அதிசயங்களையும் அத்தாட்சிகளையும் காணுவதற்கு இல்லையா? நீங்கள் சும்மா உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்க, மக்கா டு ஜெருசலம் போட்டு பாருங்க, எவ்வளவு கிலோமீட்டர் காமிருக்கிறது என்று பாருங்கள். சுமார் ஏறத்தாழ 1250 கிலோமீட்டருக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 1300 கிலோமீட்டர் மக்காவிலிருந்து பைத்துல் ஹராமிலிருந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு இன்னைக்கு அளவிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர்கள், அந்த அளவு கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர். I want to share my culture with new friends from around the world and feel supported along. அளவிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய